ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கையளவு மேகம்தான் பெருமழையை கொண்டு வந்தது இல்லையா? நாம கையளவு மேகம் போல இருந்தாலும் அவரால் ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். என் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். உண்மையாகவே சொல்ல போனா இந்த வாரம் நான் வருவேன் அப்படின்ட்டு நினைக்கல. ஆனாலும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நிறைய ஆப்ஷன் இருந்தது இங்க அங்க அப்படின்னு. ஆனாலும் கர்த்தர் எல்லாத்தையுமே ஷட்டர் க்ளோஸ் பண்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இங்கதான் கொண்டு வரும்படியா அவர் நினைத்தார். தடைகள் இருந்தது, ஆனாலும் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்ததின் நோக்கம் ஒன்று உண்டு. நேற்றைய தினத்திலே அவர் என்னோடு கூட இடைப்பட்டார். நானும் அருமையான உங்கள் பாஸ்டரும் என்னுடைய சகோதரன் ஆகிய நாங்கள் ஊழியம் இருவரும் சேர்ந்து சில இடங்களிலே செய்திருக்கிறோம். மும்பையில வந்த பொழுதும் சரி, பெங்களூர்ல நாங்க போன பொழுதும் சரி, அப்புறம் கிருஷ்ணகிரியில, அப்புறம் இதே ஹிந்தியில கூட சில டிஸ்ட்ரிக்ட் வாரிசா ஊழியர்களை கூட்டி அந்த கூட்டங்கள் நடத்தும் பொழுது அந்த கர்த்தருடைய கிரியையை நேற்றைய தினத்துல எனக்கு அப்படி கொஞ்சம் ஒவ்வொன்றாய் காண்பித்து கொண்டே இருந்தார். இடையிலே கொஞ்சம் சில காரியங்களினாலே சில ஊழியங்கள் தொடர முடியாமலும் சில காரியங்கள் செய்ய முடியாமலும் போனது. அப்ப நேற்றைய தினத்துல கர்த்தர் சொன்னா, இன்றைக்கு அதை ரெனிவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு புரியல. சரி ஆண்டவரே, அதை செய்கிறவர் நீர்தான், அதை எப்படி நீர் செய்வீர் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நாங்கள் சேர்ந்து நின்ற ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் மகிமையாய் பயன்படுத்தினார். அவர் மூலமாய் கர்த்தருடைய கிரியைகள் அக்கினியாய் இந்த ஊழியத்தின் பெயர் எப்படியோ அப்படிதான் பயன்படுத்தினார். ஆமென். மும்பையில அவர் வந்த பொழுது 5 வயசு பிள்ளைகள்ல இருந்து அவரு 70 வயது உள்ள முதியவர்கள் வரையில் எல்லோரும் ஆவியில, அதுவும் ஒரு ஆர்சி சர்ச்சில் தான் நாங்க வச்சிருந்தோம் மீட்டிங். அது கிடையாது, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை கொடுத்தாங்க. அப்ப எங்களுக்கு கொடுத்துட்டாலும் கூட கண்காணிப்பதற்கு அங்கே சில ஆட்கள் இருந்தார். அப்ப எல்லாரும் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாருமே ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையை பேசி யாரும் அவங்க இடத்துல இல்லை. அவங்க பார்த்தது, மற்றவர்கள் பார்த்தது, அந்த ஆர்சி சபையார்ல சில பேர் பார்த்தது, இந்த சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க தான் சரி எப்படியோ, ஆனா இந்த சின்ன பிள்ளைங்க கூட இப்படி எப்படி என்று அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அருமையான சிறுவனை வல்லமையாய் அன்று பயன்படுத்தினார். அதற்கப்புறம் நிறைய இடங்களில் அப்படிதான் பயன்படுத்தினார். இடையிலே சில மாம்சத்திலே சில பலவீனங்கள், மாம்சத்திலே சில சோர்வுகள், சில தடைகள், சில விஷயங்கள், எப்படி சில காரியங்களினாலே சோர்வுகள் வந்ததுண்டு. அவருக்கும் வந்ததுண்டு, எனக்கும் வந்ததுண்டு. ஆனா இதெல்லாம் நினைவுபடுத்திட்டு நேற்றைய தினத்துல, நேற்று மத்தியானம் வரல இங்க நான் வருவேன்னு தெரியா, காலையில இருந்து போன் காலிங் எங்களுக்குள்ள இப்படி அப்படிமா போய்கிட்டே இருந்தது. சரியா பேச கூட முடியல. அவர் சொன்னார், ஐயா நைட்டம் பொங்கல், காலையிலும் பொங்கல் கொடுத்தாங்க, பொங்கலை சாப்பிட்டு நான் பொங்கி தோங்கிட்டேன், இந்த கால் வந்தது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை
நேற்றைக்கு கர்த்தர் எனக்கு சொன்ன அந்த காரியத்தை இன்றைக்கு அவர் என்னிடத்திலே சொன்ன அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது தேவன் நம் மத்தியிலே இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்வேன் என்று சொன்னால் அதை செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆகிய ஒரு வசனத்தை நாம் வாசித்து விட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கடந்து போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். John chapter 12 verse 28. யோவான் 12:28. ஆமென். பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. ஆமென். அல்லேலூயா. இந்த சத்தம் யார் நிமித்தம் உண்டானது? யார் மகிமைப்படுத்தும் என்று சொன்னார்? இயேசு சொன்னார். வானத்திலிருந்து சத்தம் உண்டானது. பிதாவினிடத்திலிருந்து மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். ஆமென். இந்த ஊழியத்தை அப்படித்தான் உங்கள் மத்தியில் இருக்கிற ஊழியக்காரரையும் அப்படித்தான், ஊழியக்காரருடைய குடும்பத்தையும் அப்படித்தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மார்ச் மாதம் இன்னைக்கு என்ன 2வது தேதியா? 2025 மார்ச். இந்த மார்ச் 2ஆம் தேதி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்து, இன்னமும் மகிமைப்படுத்து. அந்த மகிமை விளங்க போகிறது. இந்த இடத்தில் இருந்து அந்த மகிமை புறப்பட்டு எல்லா இடங்களுக்கும் அது கடந்து போக போகிறது. அது இந்த நாளாய் தேவன் சுத்தரிக்கப்படினாலே அந்த காரியங்களை இன்றைக்கு அவர் ஆரம்பிக்கிறார். அதை செய்வார். செய்கிற தேவன் அவர் வல்லமை உள்ளவர், மகிமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், அக்கினியாய் எரிகிற பிரகாசித்த மாசுமை மிக்க பரலோகத்தின் தேவன் அவர் இறங்குகிறார். Now in the name of Jesus, mighty power, mighty power, mighty power, mighty power in the name of Jesus. Ridala mana, Shela Virala, Redere Mene, Lekera, Redere Adira, Redudala Verusia Virala Varadira, Virari Kavedera Mana Virala Verusia Virala. Oh, Ridala mana Chitarala. Oh, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வார்த்தையாய் உலாவிக் கொண்டிருக்கிறீர். வல்லமையுள்ள அந்த வார்த்தையினாலும், மகிமை பெறுகின்ற வார்த்தையினாலும், மகத்துவமான நாமத்தினாலே, ஓ கிரியை செய்கின்ற வார்த்தையினாலே இன்னமும் என்றதான அந்த மகிமையை விளங்க செய்கிற வானத்திலிருந்து உண்டான அந்த வார்த்தையினாலே எங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து நிறுத்தின தேவனுடைய ஆவி ஆனது இந்த நாளிலும் கூட அதை இந்த இடத்திலே மறுபடியும் அவர் செய்ய போகிறார். இதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. உன் இடத்தை விசாலமாக்க என்று சொன்ன கர்த்தர், உன் கூடாரத்தின் முறைகளை விரிவாக்க என்று சொன்ன கர்த்தர், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இடர்களை பழகி கேட்கும்படியாக வானத்திலிருந்து உண்டான அந்த சட்டம் இன்றைக்கும் அதே வானத்திலிருந்து அவருடைய ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே விலகிக் கொண்டிருக்கும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்து, உமக்கு நன்றி செலுத்து. தேவ வல்லமையானது உமது பிள்ளைகளுக்குள்ளே அது பச்சை கொள்ளட்டும், இருதயங்களிலே குழந்தை விட்டு ஏயட்டும், சேர்ந்து கொண்டே இருக்கட்டும். அறியாததாக யாராலும் எந்த குறைகளினாலும் அவிழ்த்து போடாதவர்களுக்கு எந்த மாச குறைகளினாலும் மாச புத்தங்களினாலும் மாச
தேசத்தில் வரக்கூடிய இடர்களின் நாளும் அது அவிழ்த்து போகாதபடிக்கு அது மருந்து விட்டு இணைய முடியாது எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இணைக்கிறார்கள். மைட்டி பாவம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரிமாண்டரலாம் கிதரல அரே துராதிரந்தரல பராதிரந்தரல சுவாதிரல ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றக்கு கையளவு மேகம் ஒரு பெரிய பேரிச்சல் கொண்ட மழையை கொண்டு வந்த ஆண்டவரே, ஒரு பெரிய காரியத்தை தேசத்திலே செய்ததை போல இந்த நாளிலே அதை நீங்க இந்த இடத்திலே இருந்து அமிதமாக நீங்க இந்த தேசத்திற்குள்ளே இந்த நகரத்திற்குள்ளே நீங்க செய்ய போறீங்க. இதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹரிஷ்டபாதுராதிரந்தரலம் அரே லூரலவராதிரந்தரல மனோதராதிராதிரிதி கபோதரலவராதிரல அரே லூரலவராதிராதிரமேலவரதாதி கபோதரலவ அரே ஷெகலுராதி கபோதரலவராதிர ஒரு பிள்ளைகளை பலப்படுத்துகிறார் ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே அவருடைய ஊழியக்கார பிள்ளைகளை ஆண்டவரே குடும்பத்தை பலப்படுத்துகிறார் ஆண்டவரே. இந்த நாளிலே அந்த கையில் உள்ள விரல்களை போல கையளவும் மேகத்தை காண்பிக்கக்கூடிய அந்த கையில் உள்ள விரல்களை போல இப்போது இந்த அமர்ந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே 5 பிள்ளைகளை ஆண்டவரே சகோதரனையும் சகோதரி மகனையும் மகளே மருமகனை நீங்க நிறைய நீங்க சார்ஜ் பண்ணுங்க, நீங்க சார்ஜ் பண்ணுங்க, நீங்க சார்ஜ் பண்ணுங்க. 100% நீங்க உங்கள் ஆவியினாலே உங்கள் அபிஷேகத்தினாலே ஒரு வல்லமையினாலே ஒரு அத்தனையினாலே இப்பொழுது 100% உலகிலே ஆண்டவரே ரீசார்ஜ் செய்கிறாங்க. ஆவி ஆத்மா சரீரத்திலே இன்னமும் மகிமைப்படுத்துகிறான். மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னேன். ஹரிஷவதரா ஹரே ராதிரந்தரலவரா ஹரே ஷெகதூரலவரா ஓரி வாதிரா ஓரி கபூரலவரா ஹரே ஷெகேந்தரலா விட்டுக் கொடுங்க. இந்த நேரத்துல அவனை விட்டுக் கொடு, அவனை விட்டுக் கொடு. உன்னை கொண்டு அவருடைய காலில் பலமாய் இருக்கிறது, உன்னை கொண்டு அவருடைய காலில் பலமாய் இருக்கிறது. ஆதி அனுபவத்துக்குள்ளே கடந்து வா, ஆதி அனுபவத்துக்குள்ளே கடந்து வா, அந்த ஆதி அபிஷேகத்துக்குள்ளே கடந்து வா. ஹரி சபந்தா ஹரி கோதரா ஹரி பௌதரா ஹரி கபூஷா ஹரி கோதரா ஹரி பௌதரா ஹரி சபந்தா ஹரி கபூதரா. ஓடி பின்னானதை மறந்து முன்னானதை மாற்றம் நோக்கி ஹரி பௌதரா என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்து, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். என் நாமம் ஒரு மூலமாக, என் நாமம் ஒரு மூலமாக மகிமைப்படுத்த சொல்லு. ஹரிஷபாந்திரலவன் உலகத்தை பார்க்காது, உலகத்தின் கிரியைகளை பார்க்காது, பின்னான அனுபவங்கள் வேதனையான அனுபவங்களை நோக்காது, என்னை மாத்திரம் நோக்கிப்பார். நான் சொன்னபடியே நீ என் சொல் ஆண்டவரே மகிமைப்படுத்தும் என்று சொல். உனக்காக இந்த நாளில் உன்னதத்தில் இந்த அதே தேவ வல்லமை அதே ஆவியானது அந்த வார்த்தை பிதாவின் வார்த்தை இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்றுதான் வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது.
உங்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற நினைக்கிற அவருடைய மகிமையான அக்கனிமயமான அக்கனி கிரைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஊழியத்தை இனி ஒருவரும் ஒரு காலம் எதனாலும் தடை செய்ய முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எழுதி பிரகாசிக்க வேண்டிய காலம், எழுதி பிரகாசிக்க வேண்டிய காலம். உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறேன், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறேன், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறேன். கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பணம் செய்கிறோம். மகிமைப்படுத்துகிறவர் நீர் அல்லவா? நீங்க மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து முதல் 30 வயதிலே அவர் ஸ்நானப்படும் பொழுது, ஸ்நானப்பட்டு எழுந்த பொழுது வானத்திலிருந்து சத்தம் உண்டானது. அந்த சத்தம் சொன்னது, இவருடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஊழியம் என்பது தேவனுடையது. தேவன் அதிகமாய் யாரை நேசிக்கிறாரோ அவருடைய கரத்திலே தான் அவருடைய ஊழியத்தை கொடுக்கிறார். நாம நேசிக்கிறது இல்லை, அவர் நேசிக்கிறது. ஏனென்றால் அவரை போல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, வெளிப்படுத்துவதற்கு, அவரை போலவே வெளிப்படுத்துவதற்கு அவர் பார்க்கிறார் யாரை என்று சொல்லி செலக்ட் பண்றாரு. எலெக்ட் பண்றது இல்ல, செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணிதான் அவருடைய வார்த்தையை அனுப்புறார். யோவான ஒரு காரியத்திற்காக செலக்ட் பண்ணாரு. அது இயேசுவுக்கு முன்னாக வந்து வழியை ஆயத்த பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இயேசுவை அப்படி அல்ல. இயேசுவை அவர் அனுப்பினது அதற்காக அல்ல, அவரையே வெளிப்படுத்துவதற்காக. ஆமென். அந்த இயேசுவனுடைய ஆசையும் விருப்பமும் லூக்கா 12வது அதிகாரத்துல நாம் வாசிக்கலாம். அக்னியை போட வந்து அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படிதான் இந்த ஊழியமானது. அதுக்கு மூளைகள் அந்த வசனம் தான். அந்த வசனம் தான் இந்த சபையின் மூளைகள். அந்த வார்த்தை தான் அஸ்திவாரம். அந்த வார்த்தையில் உள்ள அபிஷேகம் தான் இதை மேலும் 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 கட்டுவதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன், நேசிக்கிறவங்க கிட்டதான் ஒரு வேலையை சொன்னா செவ்வையா செய்யும். அதுவும் அவர் நம்மளை நேசிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளுக்கு யார் அதிகமாய் கீழ்ப்படுகிறார்கள். கீழ்ப்படுதல் என்று சொன்னா சரின்னு சொல்லிட்டு செய்யாம போறது அல்ல. கீழ்ப்படுதல்னா என்ன? சொன்னபடி அதுல இருந்து ஒரு இன்ச்சு கூட இந்த பக்கமோ அந்த பக்கமோ விலகாமல் அதுல அப்படியே காரியத்தை நிறைவேற்றும். நீங்கள் ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தாலும், 1 நாளாகவும் 2 நாளாகவும் இதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தாலும், சில ராஜாக்கள் வந்து வழி விலகி போனார்கள் என்று இருக்கும். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் தேவன் எப்படி நடத்தினாரோ அப்படியே
அப்படி சில யூதாவின் ராஜாக்கள் சில பேர் தான் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தார்கள் என்று இருக்கிறது. ஆமென். அதே போல முதல் தேவையை உண்டு செய்ய சொல்லும் பொழுது அழிவிலிருந்து தப்புவிப்பதற்காக நோவாவின் இடத்துல சொன்ன பொழுது நோவா அவர் என்ன கட்டளையிட்டாரோ என்ன சொன்னாரோ அதன்படியே செய்து முடித்தார் என்று இருக்கிறது. எக்ஸ்ட்ரா சிஸ்டம்ஸ் ஒண்ணுமே கிடையாது. அளவுகள் கூட என்னென்ன அளவுகள் என்று சொல்லப்பட்டதோ அதை அப்படியே, அதுதான் கீழ்ப்படிதல். உட்காரன்னு சொன்னா உட்காரணும், எழுந்திரன்னு சொன்னா எழுந்திருக்கணும். இங்க சில சபைகள்ல சொல்ற மாதிரி அப்படி இல்லை. எழுந்திருப்போமாக, உட்காருவோமாக, ஜெபிப்போமாக, அப்படி இல்லை. நான் கூட இருந்திருக்கேன். ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் சொல்லிக் கொள்ளுங்கன்னு வாங்க, கை மாத்திரம்தான் எந்திப்போம், முகமே திரும்ப மாட்டாங்க. முகம் திரும்பி சமாதானத்தை சொன்னா முகத்தை திரும்பி ஒரு சிரிப்பான ஒரு புன்னகையோட அதை சொல்லணும். ஆனா சொல்ல மாட்டான், வெறும் கை மாத்திரமே எப்படி எழுதி போயிடும். அதல்ல தேவன் விரும்புகிறது 100க்கு 100 அவரை வெளிப்படுத்துவதற்கான கீழ்ப்படி. ஊழியத்திலே அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த ஊழியத்தை கெடுப்பதற்கு பிசாசு பல விதங்களிலே பல தந்திரங்களை உள்ளே கொண்டு வந்து நுழைப்பான். சில நேரத்தில் நமக்கே அது தெரியா, நமக்கே தெரியா. ஆகவே எப்பவுமே, அதாவது பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், பலிபீடத்துல அக்கினி எப்பவுமே எப்படி இருந்துதான், எரிந்து கொண்டே இருந்தது. புதிய ஏற்பாட்டுல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானது எப்போ நமக்குள்ள அந்த அனலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எம்மாவூசியர்களோடு கூட இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டு சென்ற பொழுது பேச அவர்களுக்குள்ள அந்த அக்கினி மூண்டது அறியல. இயேசு மறைந்த பிற்பாடுதான், ஓ இப்பதான் புரியுது, நமக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது, அது வேற ஒண்ணு இல்ல, அவர் கொடுத்த அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ள இப்ப என்ன ஆகுது, கொழுந்து விட்டு எரிகிறது, எரியவில்லையா என்று ஒருத்தரை பார்த்து கேட்டுக்கிட்டு பயந்துட்டு ஓடினவங்க மறுபடியும் ரிட்டர்ன், எந்த இடத்துல இருந்து பயந்து போனாலும் அதே இடத்துல ரிட்டர்ன் மறுபடியும் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அதுதான் தேவனுடைய அக்கினியினுடைய அனுபவம். உண்மையிலேயே நான் இங்க வந்து இப்படி பேசுவேன்னு நினைக்கல. என்னைக்கு ஒரு காரியத்தை சொன்னாங்க, மாலையில ஒன்று பையா அப்படின்னுட்டு, அது எனக்கு இதுவெல்லாம் இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறது. அவர் பிளான் பண்ணா அந்த பிளான் சக்சஸ் ஆகுமே ஒழிய அது ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. அப்படி ஃபெயிலியர் ஆகனா அவரால் அல்ல, நம்மளுடைய ஏதாவது தவறினால் தான் அது அப்படி ஆகும். ஆமென். அதனால அந்த பழைய அந்த ஆதி அனுபவத்திற்குள்ள அந்த ஃபார்முக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவதற்கு இன்றைக்கு அந்த நாளை தீர்மானித்திருக்கிறார். அந்த தீர்மானம் அது பரலோகத்திலே தீர்மானிக்கப்பட்டது. அது நடக்கும், அது நிறைவேறும், அது நடந்தேறியே, அதை யாரும் மாற்ற இயலாது. அவரே நினைச்சாலும் இயலாது, நான் நினைச்சாலும் இயலாது, யார் நினைத்தாலும் இயலாது, இந்த சத்துவின் கிரியைகள் நினைத்தாலும் இயலாது. ஏனென்றால் இந்த தீர்மானம் பரலோகத்திலே போடப்பட்ட தீர்மானம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இன்றையில இருந்து அந்த மாறுதல்களை நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் இந்த வார்த்தை தேவனுடையது. மகிமைப்படுத்தும். ஒருவேளை அவங்க ஜெபிச்சிருக்கலாம், சகோதரி செவிச்சிருக்கலாம். அந்த பழைய அந்த ஃபார்ம் வேணும். ஆமென். எஸ் ஆர் நோ? பிள்ளைங்க செவிச்சிருக்கலாம்.
அந்த பழைய ஃபார்ம் வேணும் எனக்கு, அந்த அந்த இது வேணும். அது இடையில குறைஞ்சு போச்சு, அது வேணும் எங்களுக்கு. ஏன்னா நமக்கே தெரியும். தாவீது ஆவியானவர் அவரை விட்டு விலகினோன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. ராஜ்யம் போல, ஆசீர்வாதம் போல, அரசாட்சி போல, எதுவும் போல, உலக பிரகாரமா எதுவும் போல எல்லாம் இருக்கு. ஆனா ஆவியானவர் மட்டும் இல்லை, அபிஷேகம் மட்டும் இல்லை. அதனால அந்த மனுஷன் படாத பாடுபட்டார். மற்றதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. ஆகவேதான் அந்த 51வது சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். புலம்புறாரு, மறுபடியும் வேணும். இழந்து போன அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க. ஈஸ்வரத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க. என்ன செய்யுமே எனக்கு தெரியாது. நான் தப்பு பண்ணது உண்மைதான், ஒத்துக்கிறார். நான் தப்பு பண்ணது உண்மைதான். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகினது உண்மைதான். அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நாம் எப்போ நம்முடைய தவறுகளை தேவ சமூகத்திலே ஒத்துக்கொள்கிறோமோ அப்பொழுதே அது மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, மறுபடியும் அந்த மகிமையில நம்மளை கொண்டு வந்த நிலத்தை அது நமக்கு உதவி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு முதல்ல உண்டானது என்னுடைய நேசகுமாரன், இவரே நான் பிரியமா இருக்கேன். அந்த பிரியத்தை வெளிப்படுத்தினாரு. அந்த பிரியத்தை விடாமல் கற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆகவே அவருக்கு பிரியமானபடி எங்க போனாலும், யார் வீட்டுக்கு போனாலும், தெருவில் நடந்தாலும், போட்ல போனாலும், படுத்துக்கிட்டு இருந்தாலும், சாப்பிட்டாலும், என்ன பிரசங்கம் பண்ணாலும், அதிசயங்கள் செய்தாலும், அற்புதங்கள் செய்தாலும் அவருக்கு பிரியமானதை மாத்திரமே செய்தார். எந்த இடத்துலையும் தன்னை அவர் உயர்த்தவே இல்லை. எந்த இடத்திலும் அவர் தன்னை உயர்த்தவே இல்லை. நமக்கு தேவன் அவருடைய கிருபையினாலே தாளந்துகளை, வரங்களை கொடுக்கும் பொழுது உண்மையா நம்மள என்ன செய்யக்கூடாது? எந்த இடத்துலயும் அதன் மூலமா வரக்கூடிய அட்வான்டேஜ் நாம எடுக்காம அவருக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். லாசரு எழுப்ப போறார், அவருக்கு ஏற்கனவே தெரியும், இறந்துட்டாருன்னு தெரியும், எதுக்கு இறந்தாருன்னு தெரியும், எப்ப போகணும்னு தெரியும். எல்லாம் பிளான் அங்கிருந்து அவர்கிட்ட வந்துகிட்டே இருக்கு. மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, இப்ப போனா என்ன செய்யறது? நம்ம தேசத்துக்கு வந்த தோமாவோட சொல்றாரு, அழகான ஒரு வார்த்தை, நாமளும் அவருக்கு போய் சாவ வாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. நீங்க வாஸ்து பார்த்தா தெரியும். யோவான்ல ஏசு சொல்ற வா, இப்போ நாம போவோம் எல்லாரும் வந்து அவர் சொல்றாரு அந்த வார்த்தை, நாம் வாங்க அவரோட போய் நாமளும் போய் சாவோம், மறிக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா இவர் பிளான் என்ன? மறிச்சவனே எழுப்புறதுக்கு இதுதான் 2 நாள் அது இருக்கட்டும்பா, கொஞ்ச நாள் அவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்றது. ஏன்னா சில உடனே போய் எழுப்பினா ஒருவேளை அவன் தூக்கத்துல இருந்தா மயக்கத்துல இருந்தா எழுப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில காரியங்கள் தடைப்படும், ஆனால் அது கடைசி வரலும் தடையா இருக்காது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அதை தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்காக சில காரியங்களை அவரே அனுமதிப்பார். அங்க போறாரு, சகோதரி கூட சொல்ற, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சு. சொந்த சகோதரி தான், சொந்த சகோதரன் தான். ஆனா உலக பரமா அதான் சொல்ல முடியும். அவர் ஒண்ணு சொல்றார், மறித்தாலும் பிழைப்பான்னு சொல்றார். அவர் சொல்றார் இப்ப நடக்க போறது சொல்றார். அவர் சொல்றார் ஆம், கடைசி காலத்துல அது நடக்கும். அவருடைய சிந்தனையிலிருந்து வந்த வார்த்தை வேறு, இவர் புரிந்து கொண்டது வேறு. அதே போல இப்ப கூட வரக்கூடிய வார்த்தைகளை நீங்க எப்படி பொறுத்தீங்க எனக்கு தெரியாது. அது உங்களுக்குள்ள இருக்க ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா சரியா புரிய வைப்பார். ஆவியானவர் இல்லாம சும்மா உலகமா உட்கார்ந்து சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு புரியவே புரியாது. நீங்க ஒரு வியாக்கியானம் அதுக்கு ஏற்றுப்பீங்க. மார்த்தாளிடத்துல சொல்ற, அவன் மறித்தாலும் பிழைப்பான். அவன் ஆமாண்டவர் விசுவாசிக்கிறேன், எல்லாரும் உயிர் எழும்போது அவன் உயிர் எழுவான். அவர் ரைட்னா அப்ப நடக்க போறத அவர் சொல்றார். சரி வாங்க, கல்லறை எங்க வச்சிருக்கீங்க? சரி வந்து பாருங்க ஆண்டவரே.
சில பேர் கல்லறைக்கு போவாங்க. எதுக்கு போவாங்க? சரி நினைச்சு கொஞ்சம் கண்ணீர் விட்டு வரலாம். வேற ஒண்ணும் செய்ய முடியாது இல்ல. மற்றவங்களா தான் உலக பிரகாரமான காரியமா செய்யறதா அவங்களுக்கு பிடிச்சதை கொஞ்சம் போய் என்ன செய்யலாம், சமைச்சு கொண்டு போயிட்டு வைக்கலாம், வாங்கி கொண்டு போயிட்டு வைக்கலாம். இருக்கும்போது கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லாத போட்டு போயிட்டு பெரிய கடையில போடுவாங்க. அப்படி எல்லாம் செய்வாங்க. அங்க போய் மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க. ஏன்னா அவங்க இருள இருக்காங்களா, இங்க ஏற்ற மெழுகுவர்த்தி அங்க போயிட்டு என்ன செய்யும், வெளிச்சம் கொடுத்தா அப்படின்னு. ஏசு அதுக்காக எல்லாம் கல்லறைக்கு போகல. வாங்க போலாம் அப்படின்னு மருந்து மரியாதை அழுறான். அவருடைய அழுகையை பார்த்து மார்த்தாலும் அழுதாள். அப்போது ஏசு அதுல மரியாதை அழுதபோதுதான் ஏசு கண்ணீர் விட்டார் என்று இருக்கிறது. அந்த சின்ன வசனத்தை தான் முதல்ல எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. வசனம் சின்னதா இருக்குன்னு ஏசு கண்ணீர் விட்டார்னு சொல்லு அப்படின்னு. வேற எந்த வசனமும் கிடைக்கல. ஏன் கண்ணீர் விட்டார்னா அவ்வளவாய் நேசித்தார் என்று இருக்கிறது. மற்றவங்க சாட்சி சொல்றாங்க, எவ்வளவாய் அவனை சிநேகித்து இருக்கிறார். அவர் லாசருவை சிநேகித்தாரோ இல்லையோ, மரியாதை அதிகமாய் சிநேகித்தார். ஏன்னா மரியாள் தன்னை டோட்டலா சரண்டர், அவர் ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ளது. அவருடைய வாழ்க்கையே மாறினர். அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய மகிமையை அவர் கொண்டு வந்ததுனால அதை அவள் உணர்ந்து இயேசுவுக்கு உண்மையாக அவள் காணப்பட்டார். கல்லறைக்கு போறாங்க. கல்லறையில முதல்ல இயேசு பிதாவை தான் மகிமைப்படுத்துறார். நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் அது எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று. அதே போலத்தான் ஊழியக்காரன் வந்து நிற்கும் பொழுது, ஒரு காரியத்துல நிற்கும் பொழுது கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். நான் இங்க நின்னாலும் கனெக்ஷன் எங்க, சார்ஜிங் ஒயர் எங்க போயிருக்கு தெரியுமா, அங்க இருக்கும். அங்க இருந்து என்ன செய்யணும், வந்துகிட்டே இருக்கும். அது வர 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 சொன்னா, நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுயமாய் கிரியை செய்யவில்லை, நான் எந்த காரியத்தையும் சுயமா செய்யல. அவர் என்னத்தை காண்பிக்கிறாரோ, என்னத்தை பேச சொல்றாரோ அதை மட்டும் தான் நான் செய்யறேன். ஆமென். இப்படி செஞ்சுட்டு என்ன சொல்லணும், கடைசியில நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். இதற்கெல்லாம் நாங்க என்ன இல்லை, தகுதியே இல்லை. நாம அட்வான்டேஜ் எந்த காரியத்திலும் எடுத்துக்கூடாது. ஏசு அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அவர் எந்த சூழ்நிலையிலும் அந்த பிதாவினுடைய அந்த அட்வான்டேஜ், அவர் தான் பிதா என்று சொன்னாலும் கூட அவர் மாம்சத்துல வந்ததுனால அந்த அட்வான்டேஜ் அவர் என்ன செய்யல, எந்த இடத்தையும் எடுக்கல. ஒருத்தர் நல்ல போதகரேன்னு சொல்றான், உடனே அவனை கண்டுபிடிக்கிறார், என்ன போய் நல்லவன் நீ சொல்றியப்பா. அவர் என்ன கெட்டவரா? ஆனாலும் ஏன் சொன்னாருன்னா, மாம்சத்துல வந்திருக்கேன், இப்போ நான் மனிதனாய் இருக்கிறேன். 100% மனிதனாய் இருக்கும்போது 100% நல்லவனாய் ஒருவனாலும் இருக்க முடியாது. அவர் மாத்திரம் நான் ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா, எங்களை மாதிரி ஊழியக்காரங்க இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவரே அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காரு, நாங்க மட்டும் என்ன குறைஞ்சாலா அப்படின்னு இருப்பாங்க. அதனாலதான் அவருக்கு தட்டுறதுக்காக இல்லை, எங்களை மாதிரி ஆட்களை கொஞ்சம் அப்படி. பவுலுக்கு அதான சொன்னாரு, 3ஆம் வரையிலும் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிறைய காரியங்கள் எல்லாம் கண்டுட்டு வந்தாரு. அவரை போல ஊழியம் செய்தவர் இல்லை. ஆனா அவருக்கு என்ன வந்துடக்கூடாதான், பெருமை வந்துடக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு என்ன கொடுத்திருந்தாரு, ஒரு முள்ளை கொடுத்திருந்தாரு. அவரும் கூட ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றார், இது எடுங்க எடுங்க எடுங்க. அவர் சொல்லிட்டாரு, எடுக்க மாட்டேன், அங்கதான் இருக்கும், அது குத்திக்கிட்டே தான் இருக்கும். எப்படி சில விஷயங்கள் அப்படிதான் நமக்கு. ஆமென். அதெல்லாம் ஊழியக்காரர்களாக எங்களுக்கு சில விஷயங்கள் முள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எப்படிப்பட்ட முள்ளாம என்னாலும் இருக்கலாம். அதை நான் யாருன்னு சொல்ல விரும்பல. அது எதன் மூலமாக என்றாலும் இருக்கலாம். பிரச்சனைகள் ஏதாவது அந்த முள்ளு போல வச்சுக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே எவ்வளவு இடமே இல்லப்பா, திரும்ப போதும் தான் சொல்றேன். இப்ப முள்ளு அது அங்கதான் இருக்கு. ஏன்னா அது உன்னை உயர்த்தாத படிக்கும்.
ஏன்னா ஏன் உயர்த்தக்கூடாது? கர்த்தர்கள் தன்னை உயர்த்தக்கூடாது. இல்லை, நாம் நம்மை உயர்த்திக் கொள்ளக் கூடாது. தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே. நம்மை நாமே உயர்த்திக் கொள்ளக்கூடாது. நம்மளை உயர்த்துகிறவர் அவர் உயர்த்தினார்னா சிங்காசனத்துல கொண்டு போய் வச்சிருவார். ஆடுகளின் பின்னால இருந்தவனே அப்பா கவனிக்கல, வேண்டாண்டார். இந்த பலி இருந்துக்கெல்லாம் நீ லாய்க் போட மாட்டப்பா, நீ வேண்டாம், இப்போ ஆட பேசிட்டு. அண்ணன்கள் கூட கண்டுக்கல, யாரும் கண்டுக்காதவன கர்த்தர் கண்டெடுத்து அங்கிருந்து அவன் வரலன்னா பலி இந்த சாப்பாடே நாங்க சாப்பிட மாட்டேன்னு தீர்க்கதரிசி நிக்கிறார். ஆமென். எங்க இருந்தாலும் தூண்டி போட்டு கொண்டு வந்துருவார், எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்துருவார். அவருக்கு பிரியமானவர்களை அவர் நேசிக்கிறவர்கள். தாவீத அவர் நேசித்ததற்கு காரணம் அவன் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவைகளை செய்வான் என்ற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு குடும்பத்தையே ஊழியத்துக்குன்னு தேர்ந்தெடுக்கிறாருன்னா அந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரையுமே யார் நேசிக்கிறாங்களோ இல்லையோ, யார் நேசிக்கிறது? பரலோகத்தின் தகப்பன் நேசிக்கிறார். ஆமே. நாம வேற நேசங்களை தேடி ஓடி நாடும் அது ஃபெயிலியர் ஆயிடும், அல்லது நமக்கு நாம நினைக்கிற மாதிரி கிடைக்காம போகும். அதையே நினைச்சு வருந்தோம். ஆனா உண்மையான அந்த நேசத்தையும் பாசத்தையும் அன்பை என்ன செய்வோம்? நம்ம பக்கத்திலே இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டோம், ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். நமக்கு தெரியும் இதை விட ஒரு பெரிய லவ் வேற எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் அதுதான், பெஸ்ட் அதுதான். மற்றதெல்லாம் ஒருத்தர் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஆனாலும் தெரிந்தும் கூட சத்ருவானவன் வைக்கக்கூடிய மாயையான வலையிலே நாம் சிக்கிக் கொள்ளும் பொழுது அந்த சிக்கலிலிருந்து வெளியே வருவதற்கு தான் நமக்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் அந்த கடினத்தை கூட அவருடைய கரத்தை ஒப்பு கொடுப்பனா அழகா வெளியே கொண்டு. ஆமே. அதற்காக நம்ம எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய சமூகத்துல உட்கார்ந்தாலே போதும். ஏசு கேட்கிறார், மகிமைப்படுத்தும் என்று. அவர் என்ன சொன்னாரு? மகிமைப்படுத்தினேன் இன்னமும். அப்போ இயேசுவை மட்டுமல்ல, இயேசுவை பின்பற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிற ஒவ்வொருவருமே, அல்லது யாருக்கெல்லாம் அந்த கிருபையை பரலோகத்தின் தேவன் இயேசுவை நாமத்தால் கொடுத்திருக்கிறாரோ, என்ன குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறாரோ, அவர்களை இன்னமும் 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 மகிமைப்படுத்தத்தான் விரும்புகிறாரே ஒழிய கீழே கொண்டு போய் மெதிக்க ஒரு நாளும் விரும்புகிற தேவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவ மகிமையானது நம்மை மூடி இருக்கிறது. இன்றையில இருந்து ஒரு பெரிய மாறுதலை நீங்கள் காண்பீர்கள். இந்த வார்த்தை இயேசுவுக்கு கொடுத்த பிற்பாடு இயேசுவினுடைய வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய காரியங்கள் அந்த நாள் முதற்கொண்டு ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. நிறைய காரியங்களை அவர் செய்து முடிப்பதற்கு, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை செய்து முடிப்பதற்கு வேண்டியதான அந்த மகிமை இன்னும் 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 என்று சொல்லி விலகிக் கொண்டே இருந்தது. சில நேரத்துல மகிமை விளங்கும் பொழுது நாம நினைப்போம், மகிமை விலகிடுச்சு, உடனே எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். இதுக்கப்புறம் இயேசுனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது சில நமக்கு அது நெகட்டிவா தோணும். பிடிச்சாங்க, கட்டினாங்க, இந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்க போகுது, ஒரு 40 நாள் இல்லையா? நாளைக்கு தானே ஸ்டார்டிங். நமக்கு இல்லை, நம்ம எப்பவும் கல்வாரியை தியானிக்கலாம். இந்த 40 நாள்ல தான் தியானிக்கணும். 40 நாள்ல கறிமீன் சாப்பிடக்கூடாது, 40 நாள் பூ வைக்க கூடாது, 40 நாள் ரொம்ப அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, 40 நாள் துக்கம். அப்படி எங்கேயாவது ஏசு 40 நாள் பாஸ்டிங் போட்டார், துக்கத்தோடவா போட்டாரு? ஹலோ, துக்கத்தோடவா போட்டாரு? தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக போட்டார்.
இப்ப உங்களுக்கு துக்க நாட்கள் நாளில இருந்து ஆரம்பிக்கும். சில பேருக்கு நமக்கு இல்லை. ஏன்னா இந்த 40 நாள்ல கூட அவர் சொன்ன வார்த்தை தான் நமக்கு, மறுபேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும். அப்ப இந்த 40 நாள்ல அவர் சாகல, உயிர்த்தெழுந்தவரா தான் இருக்கார். ஆமே, இந்த 40 நாள் துக்கம் நமக்கு வேண்டாம், நாம் மகிமையை வெளிப்படுத்த வேண்டியது. 40 நாள் பாஸ்டிங் நம்ம வேற நாள்ல போடலாம், தப்பே இல்லை. ஆனா இந்த நாள்ல தான் முக்கியப்படுத்தி இந்த நாள்ல தான் போடணும் அப்படின்னா அது பிசாசினுடைய தன்மை. அதுல என்ன கொண்டு போறாங்க? ஈஸ்வர துக்கமான துக்கத்தை தான் இந்த 40 நாள்ல நம்ம சந்திக்கணும். வெள்ளிக்கிழமை வரும், குட் ஃப்ரைடே வரும், பேர் என்ன குட் ஃப்ரைடே, ஆனா அன்னைக்கு என்ன செய்யணும்? கஞ்சிதான் குடிக்கணும். எப்படி மாத்திருக்கானா இல்லையா? கஞ்சிதான் குடிக்கணும். அது ஏதாவது இருக்கா வேதத்துல? எங்கேயாவது சீஷர்கள் காலத்துல அப்படி ஏதாவது செய்தார்கள் இருக்கா? அப்புறம் இருப்பாங்க நல்ல அந்த சில பேர் நான் பாத்துருக்கேன், இந்த 40 நாட்கள் குடிக்கிறவங்க கூட குடிக்க மாட்டாங்க. அந்த பான் தைதா சிகரெட்டு பீடி பிடிக்கிறவங்க கூட பிடிக்க மாட்டாங்க, அவ்வளவு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்டர்னு வருது பாருங்க, அன்னைக்கு போய் பார்த்தா பார் எல்லாம் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்கும். சாராய கடைகள்லாம் தேசி பாரா இருந்தாலும் சரி, தேசி பாரா இங்க என்ன சொல்றது, நீங்க டாஸ்மாக் அதெல்லாம் நிறைஞ்சு வாங்கிக்கிட்டு இருக்கும். பார்த்தா 40 நாள் அவ்வளவா பரிசுத்தமா இருந்தவங்க அந்த 40வது நாள் முன்னதுக்கு அப்புறமா பார்த்தா உயிர்த்தெழுந்தான்னு சொல்லிட்டு கீழே உருந்துகிட்டு இருப்பான். ஆவில நிறைஞ்சு இல்லை, வேற சரக்கு உள்ள போயிட்டு உருண்டுகிட்டு இருப்பான். யாரையும் தவற சொல்லல, பரியாசமும் பண்ணல, நடக்கிறத சொல்றேன். ஆகவே இயேசு கிறிஸ்துவை இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன பொழுது அவருக்குள்ள நிறைவேற வேண்டியதான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், வசனங்கள், அதை நிறைவேறுவதற்கு தான் மகிமையை அவர் இன்னும் 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 கொடுக்கிறார். அப்ப நமக்குள்ள நிறைவேற வேண்டியதான தீர்க்க தரிசனங்கள் மாத்திர நமக்குள்ள நிறைவேறணும். அது சில நேரத்துல பாடுகளா கூட இருக்கலாம், அந்த தீர்க்க தரிசனம் சில நேரத்துல நிந்தையா கூட இருக்கலாம், அவமானமா கூட இருக்கலாம், பலவீனமா கூட இருக்கலாம், பலவிதமான கடினமான பாதையா இருக்கலாம். ஆனா ஒன்றிலும் தோற்று போக வைக்காது இந்த மகிமை. அல்லேலூயா. சிலுவை அவரை படாத சித்திரவதையா என்னெல்லாம் செய்யறாங்க, வஸ்திரத்தை முதலாவது உறிஞ்சு அந்த மனுஷனை அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, தேவ மனுஷனை ஒன்றும் இல்லாம பண்ணாங்க. அவர் அமைதியா இருந்தார். எப்படி இருந்தாரா? வாய் திறவாத ஆண்டை. இந்த நமக்கு அவ்வளவா அந்த ஆடு மயில் கத்திரிக்கிறத பாக்கிறத நமக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா சில நேரத்துல இந்த டிவில அதை போடுவோம், பார்த்தா இப்படி திருப்பினாலும் இப்ப நம்மள எப்படி கொண்டு போயிட்டு பார்பர் ஷாப்ல உட்கார வச்சுட்டு கழுத்தை எப்படி திருப்பினாலும் எப்படிதான் திருப்பணும், எப்படி திருப்பினாலும் எப்படிதான் திருப்பணும், மருந்து பிடிக்க முடியுமா? நாம அவங்ககிட்ட பிடிக்க முடியுமா? எவ்வளவு வயசானவங்களா அவன் எப்படி திருப்பினாலும் திருப்பணும், இப்படி திருப்பினாலும் திருப்பணும். சின்னதா இருக்கும் போதெல்லாம் வெட்டிக்கும் போதெல்லாம் அவன் அடிச்சா கூட பட்டுக்கதான் வேணும். கதட்டுவான், அவன் யாரோ தெரியாது. ஆனா தலையை கொடுத்துட்டா அவன் திருப்புறதுக்கெல்லாம் திருப்பிக்கிட்டே இருக்கான். ஆமே, அல்லேலூயா. அந்த மாதிரி சில காரியங்கள் நமக்குள்ளே நடப்பதற்கு கர்த்தருடைய கரத்துல நம்முடைய தலையை கொடுத்திருந்தாங்க, நம்மளை கொடுத்திருந்தாங்க. அப்பதான் அந்த மகிமை நம்மளை எந்தெந்த கோணத்துல அவன் திருப்பத்து எதற்காக, பாகர் திருப்பத்து எதற்காக, கரெக்டா அளவா இந்த பக்கமும் ஒழுங்கா இருக்குமா, இந்த பக்கமும் ஒழுங்கா இருக்குமா, எல்லா பக்கமும் சரியா இருக்குமா பார்த்தா இல்ல அப்படின்ற மாதிரி. அப்போ நமக்கு வரக்கூடியதான அந்த பாடுகள் அந்த எப்படி உருட்டினாலும் அது எதற்காகனா நம்மளை ஷேப் பண்ற, அழகுபடுத்துற, ஊழியர்கள் அந்த அழகுபடுத்துறார். ஊழியர்களின் அழகு என்பது நாம நினைக்கிற பியூட்டி பார்லர் அழகு இல்லை, அது மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய, பரலோகத்தின் மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. அப்ப அந்த பரலோகத்தின் மகிமையை வெளிப்படுத்த இயேசுவ நான் உண்மையை சொல்றேன், அவர் அடிச்ச சாட்டை அடியெல்லாம் அந்த பியூட்டி பார்லர்ல நடக்கிற மாதிரி தான்.
பிசாசு நினைச்சு அவன் சாட்டையால அடிக்கணும். வஸ்திரத்தை உறிஞ்சான். ஒரு கல்யாண பொண்ணு பியூட்டி பார்லர் போனா என்ன செய்வாங்க? உரிய தானே செய்வாங்க. ஒழுங்கா கட்டணும், இப்படி கட்டணும் அப்படி கட்டணும்னு சொல்லிட்டு இல்லைன்னா. ஆமா, ஆண்கள் போனாலும் அப்படிதான். இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்ட்டு நிறைய காரியங்கள்லாம் பண்றாங்க. நாங்கெல்லாம் போகல எங்க காலத்துல. போனீங்களா ஐயா? இல்லையா? இயேசுவை அழகுபடுத்துவதற்கு, பரலோகத்தின் அழகுபடுத்துவதற்கு, பரலோகத்திற்குரிய அழகை வெளிப்படுத்துவதற்கு நிறைய காரியங்கள், ஆனா எல்லாமே நெகட்டிவா இருந்தது. அடி, உத, குத்து, நிந்தை, அவமானம், காரி துப்புறது, கொட்டுறது, கண்ணை மூடுறது. இப்ப சொல்லு, யார் கட்டினான்னு சொல்லு. சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி விளையாட்டெல்லாம் நடந்தது. அவர் அமைதியா இருந்தார். ஏன்னா மகிமை விளங்க போகிறது. ஆமென், அல்லேலூயா. பாரமான சிலுவையை வைத்தார்கள். நம்முடைய பாவமெல்லாம் பாரமாய் அவர் சுமந்தார். அது தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இல்லைன்னா இப்படி நீங்கள நானும் உட்கார்ந்து ஆராதிக்க முடியாது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசிட்டு இருக்கவும் முடியாது. எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு அந்த கல்வாரியிலே போய் தன்னுடைய உயிரை அவர் தான் கொடுத்தார். யாரும் எடுக்கல. அவர் கொடுக்க, அவர் தான் சொல்ற, எனக்கு கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, மறுபடியும் அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அந்த அதிகாரம் இருக்குங்க. நமக்கு அந்த அதிகாரம் இருக்கு. நம்ம முழுமையை ஒப்பு கொடுக்கலன்னா உயிர் போகாது. உண்மைக்கு சொல்லு, முழுமையா ஒப்பு கொடுக்கலன்னா போகாது. அவருடைய பிள்ளைகளா இருந்து நாம் கடைசி காலத்துல சொல்ல, இப்போ இல்ல உடனே நினைச்சாங்க ஐயோ விட்டுற சொல்றாரோ அப்படின்னு. அப்படி அல்ல. என் தாயார் கூட மறித்த பொழுது அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் கரெக்டா சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு காரியமும் அவங்களுடைய கடைசி அவங்க ஒப்பு கொடுத்தாங்க என்று மாத்திரம் தெரிந்தது. அதனாலதான் நல்லா சாப்பிட்டு படுத்தாங்க, படுத்து அப்படியே போயிட்டாங்க. எந்த பிரச்சனையும் யாருக்கும் கொடுக்காம. பேசவும் கூட பாக்குறாங்க. இல்லைன்னா அவர் கால எலும்ப முடிக்கணும், அவரை சாகடிக்கணும்னு மற்ற இரு சைடு இந்த கல்லருடைய காலத்துல என்ன செய்தாங்க? முறிச்சாங்க. ஆனா இயேசு கிட்ட வந்த போது முறிக்கல. காரணம் என்ன? அவர் ஏற்கனவே ஒப்பு கொடுத்தார். கால் எலும்ப முறிக்கணும், அதுக்கு முன்பதாகவே ஒப்பு கொடுத்தார். ஏன்னா வசனம் சொல்லுது, எலும்புகள் வந்து அவருக்கு முறிக்கப்படுவதில்லை என்று தீர்க்க தரிசனம். அதுவும் நிறைவேறணும், இதுவும் நிறைவேறணும். அதனால ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்ததுக்கு ஆவியை எடுத்துக்கொள்கிறார். தேவன் வந்து பாக்குறான், இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. குத்தியும் பாக்குறான், இல்ல. குத்தி பார்த்தவங்க கூட ரட்சிக்கப்பட்டான். வரலாறு சொல்லுகிறது. இந்த நூற்றுக்கு அதிபதி ரட்சிக்கப்பட்டு இயேசுக்கு சாட்சியாக இருந்தான் என்று. அப்ப மகிமை விளங்க வேண்டும் என்றால் அந்த இன்னமும் விளங்க செய்யக்கூடிய மகிமையில சில நெகட்டிவான, நாம நினைக்கிற அது நெகட்டிவ் என்று, ஆனா உண்மையில அது நெகட்டிவ் அல்ல. இன்னும் ஒரு படி மகிமைக்கு நம்மளை வழி நடத்துகிறது, மேல் நோக்கி நடத்துகிறது. ஏசுக்கு மற்ற என்ன நினைச்சாங்க? போயிட்டார் சாத்தாத்துல நினைச்சா முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. ஆனால் 3வது நாள் வெளியில போய்தான் சாத்தானுக்கு தெரிந்து நம்ம தலை நசுக்கப்பட்டு போய்விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு மகிமை அடைந்த இயேசுவார் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டும், நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டும், நமக்காக வருவதற்கு தயாராக இருக்கிறார். ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை வேலையை செய்யறார்? பரிந்தும் பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்னொன்னு, நமக்கு வேண்டிய வீட்டையும் கட்டிக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்குன்னு தெரியாது. எத்தனை பேர் அவரை முழுமையா ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விசுவாசித்துக் கொண்டு சாட்சியா இருக்கிறார்களோ, எத்தனை பேர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஊழியத்தை செய்து கொண்டு சாட்சியா இருக்கிறார்களோ, அவங்களுக்காக அவர் என்ன செய்யறாரு? ஸ்தலத்தையும் ஆயுதப்படுத்தி கொண்டு இருக்கிறார்.
அதே நேரத்துல ரெடியா இருக்கிறார். இப்ப போக சொன்னாலும் நான் போயிடுவேன், ஆவலா இருக்கிறார். அது என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே எப்ப கல்யாணம் வரும்னு எதிர்பார்க்கிற மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் உண்டோ அந்த நாள் அந்த நாள் அந்த நாள் என்று சொல்லி, அதே போல இயேசு மணவாட்டி ஆகிய சபையை, மகிமை அடைந்த சபையை, அவருடைய மகிமையை விளங்க செய்கிற சபையை, சபையாகிய அவருடைய பிள்ளைகளை தன்னோடு கூட இணைத்துக் கொள்வதற்கு அவர் எங்க இருக்கிறாரு? ஆவலாய் இருக்கிறார். ஒரு பெண்ணின் கரத்தை பிடித்த ஒரு ஆண் எவ்விடமாக ஒரு ஆயத்தத்தோடு, ஒரு அந்த சந்தோஷத்தோடு, சில பேர் சொல்லாம பெண்ணை பார்த்துட்டு வந்தோடனே கொஞ்சம் என்ன ஆயிட்டான், ஆளு குண்டாயிட்டான், ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷைனிங் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு பூரிப்பு, கல்யாண பூரிப்பு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த போயிடும், புஷ்ஷன்னு பூரி புஷ்ஷன்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பிரிக்கிறாங்க சில பேர். அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் ஒரு தொலை போட்டா பூரி என்ன ஆகும்? புஷ்ஷன்னு அந்த காத்து போயிடும். சரி, சோத்திரம், எப்பயுமே புஷ்ஷனே இருக்கட்டும், காத்து போக வேண்டாம். ஆனால் நம்முடைய காரியங்கள் அப்படி அல்ல. அவர் சந்தோஷம் நம்மேல் இருக்கிறது, நம்முடைய சந்தோஷமும் அவர் மேல் இருக்க வேண்டும். அவர் நம்மை காண ஆவலா இருக்கிறார், நாமும் அவரை காண எப்போ நான் காண்பேனோ, எப்போ நான் உண்மையோடு கூட நான் சேருவேனோ என்று சொல்லி அதே வாஞ்சியோடு கூட அவருடைய மகிமை விளங்க இந்த பூமியிலே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் கிரியை செய்ய வேண்டும். அவர் அங்கே கிரியை செய்கிறார், நாம் எங்கே கிரியை செய்யணும். அந்த மகிமை இந்த மகிமை ஒன்று சேரும் பொழுது மத்திய ஆகாசத்திலே இந்த பெரிய சந்தோஷமும் பெரிய ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்படும். ஆமென், அல்லேலூயா. இந்த காரியத்தை யார் யாரை கொண்டு எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் பிளான் பண்றாரோ அந்த பிளானுக்கு, அந்த திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் காத்திருந்து செபிக்கும் போது, அவரை நோக்கி பார்த்து மகிமைப்படுத்தும் என்று சொல்லும் போது அவரும் என்ன செய்வார்? மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். ஆகவே இன்னைக்கு அந்த மகிமையை மாலையில நிச்சயமா நீங்க காண்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க? சாயந்தரம் கண்டிப்பா நீங்களும் வரணும், கூட அந்த மகிமையை மற்றவங்களும் பார்க்கறதுக்கு கூட்டிட்டு வாங்க. ஆமே, ஒருத்தர் கூப்பிட்டு வந்தா கூட இந்த சேர்ஸ் எல்லாம் ஆமே, நானும் பார்க்க போறேன். எனக்கு ஆவலா இருக்கு, எனக்கு அந்த ஆதி அனுபவத்தை காண நானும் ஆவலா இருக்கேன். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். இந்த 2025 இந்த 3வது மாதம் இந்த 2வது நாளிலிருந்து இந்த மகிமை இன்னும் என்று சொல்ல அந்த வார்த்தையோடு அது துவங்க போகிறது. அதற்கு எல்லை கிடையாது. அது எல்லை என்று சொன்னால் பரலோகம் தான் அதற்கு எல்லை, வேறு எதுவும் இடையில தடை இல்லை என்பதை உணர்ந்து விசுவாசத்தோடு அது நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். எல்லாரும் எழுந்து நின்று பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே ஒரு திசை, இன்னும் ஒரு திசை அந்த மகிமை எங்களிலே விளங்க செய்கிறார், அந்த மகிமை எங்களிலே விளங்க செய்கிறார். இன்றைக்கு அதை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே, இன்றைக்கு அதை நாங்கள் காண வேண்டும். உம்முடைய வார்த்தையிலே உள்ள அந்த வல்லமையை நாங்கள் இன்றைக்கு கண்டு இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். மயிலி விமானல வர வராதுரா ரீ கபோதரால மட்டும் ஒம்மாலே ஆகும் ஆண்டவரே, ஒம்மாலே ஆகும், ஒம்மாலே ஆகும், ஒம்மாலே ஆகும், ஒம்மாலே மட்டுமே ஆகும், ஒம்மாலே மட்டுமே ஆகும், ஒம்மாலே மட்டுமே ஆகும் ஆண்டவரே. ஓ என் தேவனே, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஓ நன்றி 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 நன்றி. Mighty Lord, mighty Lord, mighty Lord, mighty Lord, almighty, almighty. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் அன்பின் கரத்திலே ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். இந்த மகிமை தொடரட்டும், இந்த மகிமை தொடரட்டும். மாலை நேரம் அது உங்களுடைய மகிமை இன்னும் என்று சொல்ல அந்த மகிமை வெளிப்படக்கூடிய
மாலையாக இந்த மாலையிலிருந்து அது துவங்குவதாக, அது துவங்குவதாக. ஆமாண்டவரே, முந்தைய ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிய என்று சொல்லப்பட்டது. மகிமை விளங்குவதாகும், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாகும். அக்கினியை போட வந்து பற்றியை வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதால் நம்முடைய விருப்பமானது மகன் மூலமாக அதை நிறைவேற்றுகிறாகும். அந்த ஆதி அனுபவத்தின் கிரியை இன்றைக்கு பூரணமாக பரிபூர்ணமாக விளங்கும்படியாக நான் சொல்லிக்கிறேன். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உங்கள் அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்திலே சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வாக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறது. கர்த்தர் நம்ம நடத்திருக்கிறோம். இந்த நாளில் வாக்குப்படியே வல்லமை நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென்.